Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2024ஓட கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். ஓகேங்களா, 2024ஓட கட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2024ஓட இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ட் ஆகும். அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு காலேஜோட டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன காலேஜில் வந்து சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அஃபீஷியல் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த டேட்டாஸ் தான் நம்ம ஒவ்வொரு காலேஜுக்கும் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், அண்ட் தென் சவுத் ரீஜனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் அண்ட் சென்ட்ரலில் நாமக்கல், ஈரோடு இது மாதிரி காலேஜஸ்ல என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத டேட்டா அனாலிசிஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்த கிங் அப்படிங்கிற காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா 2650 வந்து கவுன்சிலிங் கோட். ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே மஸ்ட்னு சொல்லலாம். ஏஐடிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓப்பன் கேட்டகரியில் 123.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த ஓசி கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது பிசியில் பாத்தீங்க அப்படின்னா 85ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து கடைசி எடுத்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப். இதில் ஒரு 30 சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா 30வது எடுத்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் தான் இந்த கட் ஆஃப். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கக்கூடிய கட் ஆஃபும் இதில் இருக்கும். ஓகேங்களா, பிசியில் 85லையும் பிசிஎம்ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 82.5லையும், எஸ்சியில் 87, எஸ்சிஏ 102லையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 113.5லையும், பிசியில் 86.5, பிசிஎம் 95.5, எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 81.5, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 101, எஸ்சிஏ சீட்ஸ் எதுவும் ஃபுல் ஆகல. எஸ்டியில் 89 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இசி டிபார்ட்மெண்ட்ல ஓப்பன் கேட்டகரியில் 98 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 81.5லையும், எஸ்டியில் 80.5லையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ஐடி டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 116.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. பிசியில் பார்த்தீங்கன்னா 91லையும் அண்ட் எம்பிசியில் 95, எஸ்சியில் 88 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 81 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதான் இந்த காலேஜோட கட் ஆஃப்னு சொல்லலாம் 2024ல. நம்ம வேற எந்த காலேஜோட அஃபீஷியல் கட் ஆஃப் பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னும் டாப் காலேஜஸோட கட் ஆஃப் எல்லாமே 2024ல எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அஃபீஷியலாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஃபார் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ்ல எப்படி நடக்கும் இன்ஜினியரிங்க்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போடுறதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ப்ராசஸ்ல நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.